ஹலோ ப்ரொஃபஷனல்ஸ். இன்றைக்கி தான் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாலிடேஜோட இன்ட்ரோ. சாலிடேஜ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சாலிடேஜ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு டேப் அவைலபிளாக இருக்குது. நியூ டேபு, ஓப்பன் டேப் அண்ட் பிரிண்ட் அண்ட் செட்டிங்ஸ், டூல்ஸ், இன்ஃபோ, அதுக்கப்புறம் வந்து அபவுட் சாலிடேஜ், அதுக்கப்புறம் எக்ஸிஸ்ட் சாலிடேஜ். இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். டிஸ்கவருங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஓப்பன் பேஜ் மாதிரி வச்சுக்கலாம். இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷனும் இருக்கும். ஒரு நியூ மாடல் க்ரியேட் பண்ணுறது, ஷீட் மெட்டல், அசம்பிளி இதுவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஏதாச்சும் ஒரு கமெண்ட் தெரியலனா நீங்கள் வந்து இந்த டூலுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டி டேப் ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு மாடலோ இல்லை ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிற போது இந்த கம்யூனிட்டி டேப்பில் போய்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு இதில் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் ஃபேஸ்புக் பேஜுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து சாலிடேஜ் ரிலேட்டடான கமெண்ட்ஸு இல்லை போஸ்ட்டர் எதை வேணால் பார்க்கலாம். இல்லை நீங்களே ஒரு போஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம், இதெல்லாம் வந்து பார்க்கலாம். அதேமாதிரி தான் சாலிடேஜ் ஹோம் பேஜ் டிஃபால்ட்டு சாலிடேஜோட ஹோம் பேஜ், அது வெப்சைட்டுக்கு வந்து போவோம். சாலிடேஜ் யூசர் கம்யூனிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கமாண்ட் ஏதாச்சும் பிரச்சனை, இல்லை அந்த கமாண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை இந்த கமாண்ட் வந்து வேறு எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கம்யூனிட்டி பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க. அதாவது நிறைய விதமான பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுப்பாங்க. பிளாக்ஸு உங்களுக்கே தெரியும். டீம் செட்டர் ஹோம் பேஜ். டீம் செட்டருங்கிறது ஒன்றும் இல்லை, அது ஒரு விண்ட்ஷீல்டு. இது ஒரு பிஎல்எம் சாஃப்ட்வேர். இது வந்து சீமன்ஸோட பிஎல்எம் சாஃப்ட்வேர் டீம் சென்டருங்கிறது. அது டீம் சென்டர் யூசர் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் சென்ட் கமாண்ட் லாகு. அது எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிங்க, அந்த கமாண்ட் வந்து திடீர்னு ஸ்ட்ரக் ஆகிட்டு உங்களுக்கு சாலிடேஜ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே கமாண்ட் லாக்னு கொடுத்தீங்கன்னா இவங்க வந்து செக் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நியூ டேப், இதான் அந்த மெயின் டேப். இதுதான் அந்த மெயின் இதுவே. இதில் பார்த்தீங்கன்னா நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஐசோமெட்ரிக் பார்ட்டு, ஐசோமெட்ரிக் மெட்ரிக் ஷீட் மெட்டல், ஐசோமெட்ரிக் அசம்பிளி, ஐசோமெட்ரிக் கிராஃப்ட்டு, ஐசோமெட்ரிக் வெல்டமெண்ட். ஐசோமெட்ரிக் பார்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பார்ட் என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது ஐசோமெட்ரிக் ஸ்டாண்டர்ட்ஸில். அதே மாதிரி வந்து ஐசோமெட்ரிக் ஷீட் மெட்டல்னால் ஐசோமெட்ரிக் ஷீட் மெட்டல் காம்பனன்ட்ஸ் வந்து ஐசோமெட்ரிக் ஸ்டாண்டர்ட்ஸில் க்ரியேட் பண்ணுறது. அதே மாதிரி தான் அசம்பிளியும் ஐசோமெட்ரிக் ஸ்டாண்டர்ட்ஸில், டிராஃப்ட்டோ அதுவும் அதே மாதிரி தான், வெல்டமெண்ட்ஸும் அதே மாதிரி தான். இதில் வந்து நியூன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேப் க்ரியேட் ஆகும். அந்த டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3D PDF பப்ளிஷு, ஆன்சி இன்ச்சு, ஆன்சி மெட்ரிக்கு, டென் மெட்ரிக்கு, ESKD மெட்ரிக்கு, GB மெட்ரிக்கு, ISO மெட்ரிக்கு, ஜெஸ் மெட்ரிக்கு, மெட்ரிக் நெயில் போர்டு, குவிக் ஷீட்டு, ரிப்போர்ட்ஸு, சிம்பிள்ஸு, யூனிமெட்ரிக், இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ GB ஸ்டாண்டர்ட்ஸ் கிளிக் பண்ணால் GB மெட்ரிக்கில் வந்து அசம்பிளி கிரியேட் ஆகும், GB மெட்ரிக்கில் வந்து வெல்டமெண்ட்ஸ் கிரியேட் ஆகும், GB மெட்ரிக்கில் வந்து பார்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக இருக்குது. நம்ம வந்து ஆன்சி மெட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சி மெட்ரிக் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்சி ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு எல்லா பார்ட்டும் வந்து கிரியேட் ஆகும், அசம்பிளிஸ் இன்க்ளூடிங் எந்தெந்த இதெல்லாம் இருக்கோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, லார்ஜ் ஐக்கான், லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில் வியூ. அது எக்ஸாம்பிளுக்கு இதோட லொக்கேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கும். ஆனால் வந்து லார்ஜ் ஐக்கான் தான் எப்பயுமே என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பனில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஃபைலோ இல்லை டாக்குமெண்ட்ஸோ ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் வந்து இதில் வந்து ஓப்பன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டீம் சென்டரோடு நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா டீம் சென்டர்லேருந்து கூட உங்களால் வந்து ஃபெச் பண்ணி எடுத்து கேட் ஃபைல் வந்து எடுத்து வர முடியும். இல்லை டாக்குமெண்ட்டு எக்ஸாம்பிளுக்கு 3D டாக்குமெண்ட் இருந்தால் கூட நீங்கள் உள்ளே எடுத்துடலாம், 3D PDF. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிண்ட் ட்ராயிங்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ட்ராயிங்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க, அந்த ட்ராயிங்ஸ் வந்து PDF-ஆக கன்வெர்ட் பண்ணால் அந்த பிரிண்ட் ட்ராயிங்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சாலிடேஜோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆப்ஷன்ஸ், கான்ஃபிகர் சாலிடேஜ் ஆப்ஷன்ஸு. இதில் வந்து சாலிடேஜ் ரிலேட்டடான டீப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து செட்டிங்ஸுக்கு வேணா ஆடின்ஸுன்னு எக்ஸாம்பிளுக்கு நம்ம தேர்ட் பார்ட்டியாக வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு இந்த GD&T ரிலேட்டடான ஆடின்ஸ் ஆட் பண்ணுறது, DFM வந்து ஆட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இங்கே வந்து ஆடின்ஸ் மூலிமா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸுங்கிறது ஒன்றும் இல்லை, சாலிடேஜோட யூசர் இன்டர்ஃபேஸை கஸ்டமைஸ் பண்ணுறது. அதாவது இங்கே இருக்கிற ஏரியாஸ் இங்கே, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இது பார்ட் டேப்குள்ளே போகிறோம்னா பார்ட் டேப்பில் என்னென்னலாம் விசிபிள் ஆகணும், எதெல்லாம் விசிபிள் ஆகக்கூடாது. இல்லைந்து நம்மளுக்குன்னு ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அந்த ஆர்கனைசேஷன் தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து டேப் வந்து க்ரியேட் பண்ணி வைக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்டுங்கிற ஆர்கனைசேஷன் இருந்துச்சுன்னா எலக்ட்டுன்னு ஒரு டேப் வந்து க்ரியேட் பண்ணி
அந்த டேபுக்கில் இந்த கமெண்ட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். அதை வந்து இந்த கஸ்டமைசேஷனோட யூசேஜ். இது வந்து ஃபியூச்சரில் வந்து பார்ப்போம் எப்படி அந்த மாதிரி கஸ்டமைஸாக நம்மளுக்குன்னு தனியாக வந்து ஒரு டேப் வந்து க்ரியேட் பண்ணுறத பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீமுங்கிறது ஒன்றும் இல்லை, சாலிடேஜோட தீம். இதில் வந்து டிஃபால்ட்டாகவே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு தீம் தான் செலக்ட் ஆகிருக்கு. ஏகப்பட்ட டீம் வந்து அவைலபிளாக இருக்குது. எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து இதுதான் வந்து எனக்கு பிடிச்ச டீமு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து டூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கம்பேர் ட்ராயிங்ஸ் ரெண்டு ட்ராயிங்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு ட்ராயிங்ஸ்க்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் கம்பேர் மாடல்ஸு, கன்வெர்ட்டு, டெக்னிக்கல் டாக்குமெண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து டெக்னிக்கல் டாக்குமெண்ட்ஸ்லாம் இதிலே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிளுக்கு மாடலில் நீங்கள் வந்து எல்லா டேட்டாவும் கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் அந்த மாடல்லேருந்து எனக்கு வந்து ஒரு பிடிஎஃபாவோ இல்லை வேர்டு ஃபைலாவோ கன்வெர்ட் பண்ணால் நம்ம வந்து இந்த யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். காம்பனன்ட் பை ட்ரேஸ் பார்ட் இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஃபோங்கிறது ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இந்த சாலிடேஜோட ரிலேட்டடான ஃபைல்ஸ், எக்ஸாம்பிளுக்கு சோர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர்லேருந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாலிடேஜுங்கிறது ஒன்றும் இல்லை, சாலிடேஜை பற்றி சொல்லும். எக்ஸிஸ்ட் சாலிடேஜ்னு கொடுத்த மாதிரி எங்களுக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகிடும் சாலிடேஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சாம்பிளாக ஒரு பார்ட்டை அந்த நியூ பார்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுவோம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த நியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நான் அந்த ஐசோமெட்ரிக் பார்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐசோமெட்ரிக் பார்ட் செலக்ட் பண்ணால் எனக்கு டேரெக்டாக வந்து எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் கேட்காது. டேரெக்டாக ஒரு ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டில் வந்து எனக்கு வந்து ஒரு பார்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபைல்ஸு, இன்ஃபோ, இங்கே தான் நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜர்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா ஃபைலோட ப்ராப்பர்ட்டி, ஃபைலோட யூனிட்ஸு, மெட்டீரியல் டேபிள், அதாவது இந்த பார்ட் என்விரான்மெண்ட்டுக்கு உண்டான எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த இன்ஃபோ டேபில். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டெம்ப்ளேட்டில் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஐசோமெட்ரிக் பார்ட்டுங்கிற இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைட்டில் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இது சப்ஜெக்ட், ஆத்தர், இதெல்லாம் வந்து நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த ஒரு பார்ட்டுக்கு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு பார்ட்டு, இது ஒரு ஃபைலு, இந்த ஃபைலுக்கு ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து இந்த ஃபைல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். யார் இந்த மாடலை க்ரியேட் பண்ணாங்க, யார் எப்போ, இதுக்கு யார் மேனேஜரு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபைலோட என்ன யூனிட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாமே டிஃபைன் பண்ணி எல்லாமே வந்து டேட்டா வந்து ஃபெச் பண்ணிக்க முடியும் நம்மளால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைல் யூனிட்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை. இது இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஐசோமெட்ரிக் ஸ்டாண்டர்ட்ஸில் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து ஐசோமெட்ரிக் ஸ்டாண்டர்ட்ஸ் ரிலேட்டடான எல்லா யூனிட்ஸும் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா மில்லிமீட்டர் கிலோகிராம் செகண்ட்ஸு, மில்லிமீட்டர் கிலோகிராம் செகண்ட்ஸு இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த ஐஎஸ்ஓக்கு ஸ்டாண்டர்ட் ரிலேட்டான எல்லா யூனிட்ஸும் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேஸ் யூனிட்ஸு, இதோட டைம்ஸ், செகண்ட்ஸு எல்லாமே வந்து யூனிட் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இந்த யூனிட்ஸுங்கிற டூலில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் டேபிள்ங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு மாடல் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க, அந்த மாடலுக்கு உண்டான மெட்டீரியல் வந்து அசைன் பண்ணுறது இங்கே தான் வந்து நம்ம வந்து அசைன் பண்ணுவோம். நம்மளுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்ப்போம் எப்படி அசைன் பண்ணுறது மெட்டீரியலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேல்யூஸ்லாம் ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு இந்த டாக்குமெண்ட்டு எங்கே வந்து லாஸ்ட்டாக வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே வந்து பார்க்கலாம். அப்படி இல்லையா டீம் சென்டரில் நீங்கள் வந்து ஃபைல்ஸ் வந்து லிங்க் பண்ணிங்கன்னா டீம் சென்டரில் இதோட டாப் அசம்பிளி என்னது, எங்கே வந்து இது வந்து கடைசி வந்து எந்த மாடலோட இது வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க, அசம்பிளி பண்ணியிருக்காங்க இந்த பார்ட்டை வந்து சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் பிளெண்டர் இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்ட் டைம் என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு இதெல்லாம் மேக்ரோலாம் ரன் பண்ணிக்கலாம். கம்பேர் மாடல்ஸை நிறைய சொன்னது தான். 3D ஃபிட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, 3D ஃபைண்டிட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஏதாச்சும் கிராஃப்கேட் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக சொல்லப்போனால் இது 3D பிரிண்டிங்க்கும் நம்மளால் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் ஒரு மாடலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது இங்கே வந்து என்னமோ டஸ்ட் கண்டெய்ன் எனி சாலிட் பாடிஸ், நான் எந்த ஒரு மாடலும் நான் வந்து க்ரியேட் பண்ணதுனால எனக்கு இப்படி ஒரு இமேஜ் வந்து எனக்கு காமிச்சிட்டுருக்கு. இந்த என்விரான்மெண்ட்லேருந்து நம்ம வந்து 3D பிரிண்டருக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம மாடல் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை 3D பிரிண்டரோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து ஃபிக்ஸட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பற்றி நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இப்போ பேப்பர் பிரிண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இது வந்து ஆப்ஷனலாக வந்து 3D மாடலே வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறது.
நம்ம ஒரு ட்ராயிங்கோ எதுவுமே க்ரியேட் பண்ணாமல் சும்மா ஒரு சாம்பிளுக்கு எனக்கு ஒரு ட்ராயிங் வந்து டக்குன்னு ஒரு வேணும், சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக வேணுங்கிற போது நம்ம வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது ஃபியூச்சரில் நம்ம வந்து பார்ப்போம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேவஸ் ஆப்ஷன்ஸுக்கு இதில் வந்து உங்கள் மாடலில் எந்த விதமாக வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். சேவஸ் இமேஜ், சேவஸ் காப்பி, சேவஸ் மாடல், சேவஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்ட் என்விரான்மெண்ட்டில் இருக்கேன். எனக்கு பார்ட் என்விரான்மெண்ட்லாம் பார்ட்டுக்கு போல் வந்து எனக்கு இன்னொரு புது அசம்பிளி வந்து க்ரியேட் பண்ணோம். இந்த பார்ட்டை நான் ஒரு இடத்துல க்ரியேட் பண்ணோன்னா எனக்கு அசம்பிளி ஆஃப் ஆக்டிவ் மாடல், இந்த மாடலை யூஸ் பண்ணி அப்படியே டேரெக்டாக அந்த அசம்பிளிக்கு வந்து கொண்டு போயிடும். இந்த மாடலை தான் வந்து பேஸ் மாடலாக யூஸ் பண்ணிக்கும். இதுவே வந்து இன்னொரு ஆப்ஷனுக்கு நியூ அசம்பிளின்னு கொடுத்திங்கன்னா இந்த மாடல்லாம் எதுவுமே எடுத்து போகாது. ஜஸ்ட்டு ஒரு அசம்பிளி ஃபைலாக வந்து ஒரு அசம்பிளி என்விரான்மெண்ட்டுக்கு கொண்டு போய்ட்டு அசம்பிளி ஃபைலாக வந்து சேவ் பண்ணும். இந்த மாடல் வந்து உள்ளார இழுத்துட்டு அந்த மாடல் வந்து உள்ளார கொண்டே போகாது. அந்த அசம்பிளி என்விரான்மெண்ட்டில் நம்மளாம் வந்து மேனுவலாக கொண்டு போகணும்.